இப்ப நீங்க ஒரு முகூர்த்த பட்டு புடவைய செலக்ட் பண்ணணும். இதே ரேஞ்சில ஒரு நல்ல புடவையா பார்த்து நீங்களே சூஸ் பண்ணுங்க. நானா? ப்ளீஸ். அபி எடுனா, புடவை தானே. இல்லடா, நான் இதுக்கு. ப்ளீஸ் எடுங்களேன். இது என்னோட ரிக்வெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எடுங்க. டேய், ஃபர்ஸ்ட் டைம் சத்யா உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறா. அது மட்டும் இல்லாம அவ உன்னை எல்லா விஷயத்திலயுமே இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறா. அத புரிஞ்சுக்கிட்டு செய்யடா. இல்லடா, அம்மா ஏதாவது. டேய், என் கல்யாணத்தை நீ தான் முன்னாடி நின்னு நடத்தணும், எல்லா காரியத்தையும் உன் கையால தான் செய்யணும்னு ஜோசியரே சொல்லிட்டாரு. அம்மாவும் அப்பவே ஒத்துக்கிட்டாங்க. அதனால தைரியமா ஏடா அபி, அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. டேய் ஏடா அபி. சரி, ஓகே, சூப்பர். இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காட்டுங்களேன். ஓகே மேடம். இவரை செலக்ட் பண்ணுவாரு. பாருங்க. இதுல எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அந்த எல்லோ எடுங்க. இதுவா? அதான். நீங்க இத பாருங்க, நான் வேற டிசைன் எடுத்துட்டு வரேன். என்னால நம்பவே முடியல அபி. நிஜமாவே எனக்கு சாரி வாங்கி தர போறீங்களா? ஆக்சுவலி உனக்கு அடுத்த மாசம் தான் பர்த்டே வருது. அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸா சாரி வாங்கி கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அப்ப கொடுத்தா உன்னால பிளவுஸ் ரெடி பண்ண முடியாதுல்ல. நான் வாங்கி கொடுக்கிற சாரி அன்னைக்கு உன்னால கட்ட முடியாம போயிடும். அதனாலதான் உனக்கு இப்பவே வாங்கி தரேன். நீ உன் பர்த்டேக்கு நான் ஆசையா வாங்கி கொடுக்கிற புடவையை தான் கட்டிட்டு வரணும். அபி, oh my god, இந்த புடவை 21,000 ரூபாய். இந்த புடவைக்கு வேணா வேலை இருக்கு, என் அன்புக்கு வேலையே இல்ல தேவி. அது மட்டும் இல்ல, இது நான் உனக்கு முதல்ல வாங்கி கொடுக்கிற புடவை. இது உனக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும். மறுபடியும் என்னால இப்படி ஒரு புடவையை வாங்கி கொடுக்க முடியுமான்னு தெரியும். என்ன பேசுறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல தேவி, அம்மாக்கு நம்ம லவ் பத்தி இன்னும் தெரியாது. நாம சொல்லல. ஒரு வேளை சொன்னா என்ன வேணா நடக்கலாம். அவங்க ஒத்துக்கிட்டு நம்மளை ஏத்துக்கிட்டா நீ மகாராணி. ஒரு வேளை ஒத்துக்காம வெளியே துரத்திட்டா நான் ஒண்ணுமே இல்லாதவன் தேவி. மறுபடியும் நாம ஜீரோல இருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிலாம் பேசாதீங்க. நல்லதோ கெட்டதோ, வாழ்வோ சாவோ, நாம கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருக்க போறோம். நம்மள யாருமே பிரிக்க முடியாது. சார், கொஞ்சம் வழி விடுறீங்களா? இந்த டிசைன்ஸும் பாருங்க. நம்மள யாருமே பிரிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு சேல்ஸ் கேர்ள் ஈஸியா பிரிச்சிட்டாங்க. அபி, அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி சரி, ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது. ஜாலியா புடவை எடுக்க வந்தோம். அதே மூட்லயே இரு. உனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ண. அதான் நீங்களே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லோ கலர் புடவை செலக்ட் பண்ணிட்டீங்களே. அது நான் செலக்ட் பண்ணது. இப்ப நீ செலக்ட் பண்ணு. நீ தானே கட்டிக்க போற. இந்த தடவை நீங்க செலக்ட் பண்ணதாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டைம் நான் செலக்ட் பண்றேன். அப்படியா? ஏன்? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. பின்ன அவ்ளோ யோசிக்கிறீங்க? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் என்ன புடவை கடைக்கு கூட்டிட்டு வருவீங்கல்ல? இல்லனா மத்த ஆம்பளைங்க மாதிரி நீயே போய் வாங்கிக்கோன்னு கொஞ்ச நாள் கழிச்சு கழட்டி விட்டுருவீங்களா? சேச்சா, உனக்கு கல்யாண பட்டு புடவையில இருந்து காலம் பூரா கடைசி வரைக்கும் நான் தான் புடவை எடுத்து கொடுப்பேன். போதுமா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ்? மதர் தான் இன்னும் ஒத்துக்கலையே. அபி, இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மங்களகரமா இருக்கு. அப்ப இந்த ரெட்? எல்லோ தான். ஓ, உனக்கு எல்லோ தான் பிடிக்குமா? எஸ், நீங்க முதலா எல்லோவை செலக்ட் பண்ணிட்டீங்க. இனிமே எனக்கு எல்லாமே எப்பவும் எல்லோ தான்.
அபி ஆ? டேய் என்ன என்னாச்சு அபி? ஒண்ணும் இல்ல. வேற வெரைட்டிஸ் இருக்கு சார், வேணா பாக்குறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம். முதல்ல காமிச்ச அந்த எல்லோ கலர் saree எனக்கு பிடிச்சிருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். தேவியோட ஃபேவரட் கலர் எல்லோ தான். இவரும் எல்லோன்னு தான் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் தான். அப்போ இதே நாம எடுத்துக்கலாமா? ஆ? ஆ, ஆ, சரி ஓகே. அப்ப நான் எடுத்த இந்த புடவை, இந்த எல்லோ கலர் புடவை, அப்புறம் இது ரிசப்ஷனுக்கு, ஆ. அப்புறம் இது போட்டோ ஷூட்டுக்கு, அப்புறம் இது ஹால்டிக்கு. இது பாருங்களேன், இது ரிசப்ஷனுக்கு நல்லா இருக்குமா? ஆ, ஓகே. நீ கேட்காமலே சொல்றேன், எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யா, நல்லா இருக்கு. ஓகே, இது ரிசப்ஷனுக்கு, இது Okay, madam. முகூர்த்தம், இது அம்மா, ஹல்தி. ஓகே, எல்லாமே இருக்கு. சத்யா, மேல கூட ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. நாங்க பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டோம். மேடம் கொடுங்க. இது எப்படி இருக்குன்னு பாரு. இது நான் எனக்கு செலக்ட் பண்ணது. வாவ், இது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆண்டி. அப்பாடா, இப்போவாது என் செலக்ஷனை ஒத்துக்கிட்டியே. நாங்களும் வாங்கிட்டோம், ஆனா காட்ட மாட்டோம். ஏன்னா காட்டினா கண்டிப்பா நீ ஏதாவது சொல்லுவ, அதனால இது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சா சரி. ஆமா, நீ உன்னோட முகூர்த்த பட்டு புடவையை செலக்ட் பண்ணிட்டியா? ஆமா ஆண்டி. ஆ, இது முகூர்த்த புடவை, இது ரிசப்ஷன் புடவை, இது ஹல்தி, அப்புறம் இது போட்டோ ஷூட்டுக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன இது எல்லாமே 2 இருக்கு? இதுல ஒண்ணு நான் செலக்ட் பண்ணணுமா? இல்ல ஆண்டி, ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணதுதான். 2 செட்டா எனக்கு வேணும். அதான் ஏன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு புடவை தானே எடுப்பாங்க, நீ எதுக்குமா 2 புடவையா எடுத்து வச்சிருக்க? இல்ல ஆண்டி, அப்படிதான், எனக்கு அப்படிதான் வேணும். அதான் ஏன் வேணும்னு அண்ணியும் கேக்குறாங்க. இந்த வீட்ல ஒரு கல்யாணம் தானே நடக்குது. சரி, எதுக்கு 2 புடவை சத்யா? ஏதாவது காரணம் இருக்கா? அது வந்து ஆண்டி, அம்மா தான் அப்படி எடுக்க சொன்னாங்க. அம்மாவா? ஆமா ஆண்டி, அம்மா தான் எல்லா புடவைக்கும் ஜோடி புடவை எடுக்க சொன்னாங்க. ஐயோ, அதான் ஏன்னு கேக்குறாங்க. அது அது அவங்க இன்னொரு கல்யாணத்துக்காக எடுக்க சொன்னாங்க.